வாழ்க வளமுடன். பேராசிரியை திருமதி ஷர்மிளா தனசேகரன் அவர்களுடைய விளக்கத்தை நாம் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். அம்மா அவர்கள் எல்லா விதத்துலேயும் எனக்கு என்னன்னைக்கும் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. எது ஒன்றுனாலும் நான் அவங்கள தான் தொடர்பு கொண்டு கேட்பேன். அவங்க எனி டைம் உடனே எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க. நல்ல முறையில் பல்வேறு பேராசிரியர்கள்கிட்ட கேட்டு எல்லா விஷயங்களுக்கும் விளக்கம் அளிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நான் கொஸ்டின் அனுப்பியிருக்கேன். நான் இப்போ குழந்தைங்களோட உணவு பழக்கம் லைஃப் ஸ்டைல் மாறினதுனால ஒண்ணு ரொம்ப ஃபாஸ்டா பியூபர்ட்டி வந்துருது, இல்ல ரொம்ப லேட் ஆகுது, இல்ல கரெக்டான வயசு அப்படின்னா இப்போ 14 13 அதுதான் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு. அதுவும் வந்தா ரெகுலரா இல்ல இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் அனுப்பியிருக்கேன் சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸருக்கு. அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, வரட்டும். அவங்க இன்னும் பார்க்கல, பார்த்து அடுத்த நிமிஷம் போட்டுருவாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்றேன். சரிங்களா? இன்னும் 2 பேருக்கு அனுப்பியிருக்கேன். வந்த உடனே பதிச்சு என்ன பொறுத்தவரையும் நீங்க சொன்னதை வச்சு இப்ப யோசிச்சு பார்க்க, நான் அதிகாலையில 5 மணிக்கு ஏதோ பார்த்தேன். அப்ப ஒன்னும் பதில் போட முடியல. இப்ப சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி இர்ரெகுலரா பீரியட்ஸ் இருக்க பிள்ளைங்களுக்கு தீட்சை கொடுக்க வேணாங்கிற மாதிரியும் இல்ல கொஞ்சம் டவுட் இருக்கு. அப்படித்தானே? 14 வயசுல பூ பெய்துறாங்க அப்படின்னா அடுத்து மென்சஸ் ஒழுங்கா வரல அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேணாம், வேற எதுவும் உடல் உபாதை வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அவர் சொல்லியிருக்காரு அந்த நண்பரு. அப்போ என்ன தோணுதுன்னா, முதல்ல உடற்பயிற்சி காயகல்பம் சரியா, இத கொஞ்சம் ரெகுலரா பண்ண வச்சு மென்சஸ் ஒழுங்கா வருதான்னு பார்த்துட்டு ஒரு 3 மாசம் கண்டினியூஸா மென்சஸ் வருதுன்னா இப்ப அந்த பிள்ளைகள் முகத்தை பார்க்கும் போதே இவங்க தீட்சைக்கு தயாரா இருக்காங்களா என்னன்னு ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிடும், உள்ளுணர்வாவே தெரிஞ்சிடும். நான்லாம் அப்படிதான் எங்க வீட்டுல தவமையை வச்சிருக்கும் போது இவ்வளவு சின்ன பிள்ளைங்க வந்தது இல்ல. ஆனா ஒரு சிலருக்கு மான் பயிற்சி கத்து கொடுக்கலாமா வானாமான்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லும். ஒரு சிலருக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி கூர்ந்து கவனிக்கணும் அவங்களோட புற தோற்றத்தை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளுணர்வே சொல்லிடுவோம், சுவாமிஜி நமக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது நான் என்னோட அனுபவத்துல கண்ட உண்மை. அதுதான். சரிங்களா? இப்படிதான் இந்த பதில் தான் இப்போதைக்கு எனக்கு தோணுது. வரட்டும், பதில் வரட்டும். வந்த உடனே நான் அனுப்பிடுறேன். ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயர் ஆகணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்ல. சில பிள்ளைங்க 14 இயர்ஸ்ல கரெக்டா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, பீரியட்ஸ் கரெக்டா வருது அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். இப்ப நம்ம பீரியட்ல எல்லாம் நம்ம கரெக்டா அந்த வயசுக்கு வந்தோம், மென்சஸ் இர்ரெகுலர் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. நம்ம உணவு பழக்கம் எண்ணெய் பழக்கம் எல்லாம் அந்த காலத்துல இப்ப வரையும் ஒழுங்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு மென்சஸ் பத்தி பிரச்சனையே கிடையாது. நம்ம பீரியட் வேற. இப்ப உள்ள பிள்ளைகளோட பீரியடு இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோட ஆதிக்கத்தினால குழந்தைங்க ஒண்ணு ஒபீஸ் அதிகமா இருக்கு, இல்ல அண்டர் வெயிட்ல இருக்காங்க, இல்ல சத்து குறைபாடு, இப்படி எல்லாம் வேரியஸ் பீப்புள்ஸ் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி காயகல்பம் கொடுத்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணிட்டு அப்புறம் தீட்சை கொடுக்கறது உத்தமம். 1 இயர் ஆகணும்னு அவசியம் இல்ல. சில பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தியாவே இருப்பாங்க, அவங்க 14 இயர்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணிப்பாங்க, பீரியட்ஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த முகக்குறிப்பை பார்த்துதான் அது அப்படின்னு எனக்கு தோணுதுமா.